ஸ்டோர் நியூ கதை ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளவு தூரம் சொல்லியுமே அவன் நம்ம பேச்ச கேட்காமல போயிட்டா அப்படின்னு கோவப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல. ராஜிக்கு கால் பண்றாங்க. சொல்லு கதின்றாங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். ஆனா ஒரு வார்த்தை கூட இல்ல, நான் போறது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னியா, எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அங்க எப்படி இருக்க, சேஃபா இருக்கியா, இல்ல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லு, உனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காத அப்படின்னு கதிர் சொல்றாங்க. ராஜி கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இருக்காங்க. உன்னதானே கேட்டுட்டு இருக்க ராஜி, அங்க உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு, ஓகேவா அப்படின்றாங்க. இல்ல இங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. இங்க பாரு, பொய் எதுவும் சொல்லல, பொய் சொல்லல, உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு போன் வச்சிடுறாங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு, சாரி கதிர், என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு மனசுல நினைச்சு ஃபீல் பண்றாங்க. கதிர் ராஜி நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பொய் சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை அவளுக்கு அங்க ஏதாச்சும் ஆபத்தா இருக்குமா, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் போயிட்டோம், இனிமேல் கதிர்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அவ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளா, இல்ல நம்ம அங்க போய் ஆகணும்னு கதிருமே கிளம்பி போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.